ஹே செலகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் டார்லிங் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் கைரா பேசிட்டு அவ என்னமோ போயிட்டா. ஆனால் தாரா அந்த இடத்துல அப்படியே நல்ல கொத்தி நின்றுட்டா. அவளுக்கோ கண்ணுலேருந்து தாரையான டியர்ஸ். அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அழுதுட்ருக்கா. கல்யாண வீடு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க ஆளுங்கள்லாம். பட் இவன் மட்டும் அழுதுட்ருக்கா. அந்த இடத்துக்கும் திரும்பி வரல. ஃபங்க்ஷனோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன், இவன் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான். தாராவை தான் தேடிக்கிட்டே வரான். வந்தவனுக்கோ அவள் அழுதுட்டுருக்கு தெரியுது. கைரா வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அழறா. ஆனால் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ அழணும் அப்படின்னு இருக்குது. அப்பா அம்மாவை பார்க்க முடியல, ஃபீலிங்ஸ் ஓகே. ஆனால் அதுக்கு இவ்வளோ அழுகிறாளே, ஏதோ சந்தேகமாக இருக்கு அவனுக்கு. கிட்ட வந்து நாச்சு அப்படின்னு அவள் கையை பிடிச்சதும் அப்படியே அவன் மேலே சாஞ்சி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா தாரா. அவளுக்கோ அவ்வளோ வலி. ஸோ அவள் அலறதை பார்க்க இவனாலையும் தாங்கிக்க முடியல. அப்படியே அவன் நெஞ்சோட அவளை அணைச்சி பிடிச்சி, ஒன்றும் இல்லைடா அழாத, என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்க அவளோ வாயே திறக்கல, அழுதுகிட்டே மட்டும் இருக்கா. அவனுக்கும் பொறுமை இல்லை. அதுவும் கல்யாண வீடு வந்து போகிறாங்க ஆளுங்கள்லாம். ஸோ பார்க்குறவங்க தன்னை பற்றியும் அவளை பற்றியும் ஏதாவது தப்பாக நினச்சிடக்கூடாது, தான் அடுத்தவங்களுக்கு ஒரு காட்சி பொருள் ஆகிடக்கூடாதுன்னு பங்க்ஷனும் சரி அழாத அப்படின்னு கண்ணை அவனோட கர்ச்சீஃப் எடுத்து தொடச்சி விட்டு, கொஞ்ச நேரம் அழாமரு, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னவனும் அடுத்த நிமிஷம் வந்து நின்னது என்னவோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்க இடத்துல தான், அப்போ சரிப்பா டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்பிக்கிறேன் அப்படின்னு ஃபங்க்ஷனும் இயல்பாக பேசுகிற மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு பேசினாலும் ஃபிலிக்ஸுக்கு அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கிறது தெரியுது. அவனும் சரி பாப்பு ரசகுல்லா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பார்க்க ஒரு நிமிஷம் அப்படின்னு ஃபிலிக்ஸோ என்னாச்சு மச்சான் ஒரு மாதிரியா இருக்கே, கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு கேட்டுட்ருக்க. அது ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு ஒன்றும் இல்லை, தாராக்கு தான் லைட்டாக தலைவலினா அதான் வீட்டுக்கு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே தாராவோ பின்னாடியே வந்து நிற்க. அவள் ஃபேஸ் நல்லாவே தெரியுது, அழுது செவந்த கண் அப்படின்னு. அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. பட் என்னன்னு சரி இப்போ தோண்டி துருவ வேணாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோ வந்துட்டு சரி அப்படிங்க. மற்றவங்களும் ஒன்றும் சொல்லலை. ஸோ அங்கேருந்து ஃபங்க்ஷனோ கிளம்புனவன் அப்படியே வீடு வர வரைக்கும் பைக்கில் பின்னாடி உட்காந்து தாரா அவன் மேலே சாஞ்சு அழ ஆரம்பித்தவ. அவள் அழுகையில் அவன் சட்டையே பின்னாடி நனைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கதறி அழுதுகிட்டே தான் இருக்கா. அவனும் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவள் அடங்குற மாதிரி தெரியல, அழுதுகிட்டே இருக்கா. வீட்டு வாசலில் வந்து வண்டியை நிறுத்திருந்தோம் குடுன்னு உள்ளே ஓடி போய் மறுபடியும் சோஃபாவில் உட்காந்து அழ ஆரம்பிக்கா. ஃபங்க்ஷனுக்கும் இருந்த பொறுமையெல்லாம் எங்கே ஓடி போச்சுன்னு தெரியல. எவ்வளோ நேரம் தான் அவனும் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். எவ்வளோ கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறா. அலறதையும் நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருக்கா. அவனுக்கும் ஒன்றும் புரியல, தலையும் புரியலக்கா. எதுக்கடி அலற அப்படின்ட்டு அவனால் பொறுமையாக இருக்க முடியாமல் ஒரு வழியாக கத்த ஆரம்பிச்சிடுறான். வில்லியோ ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுறியா அவன் அழுகைய, அழுதுட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறியா, இப்போ எதுக்கு அலற அப்படின்ட்டு அவனால் முடியாமல் அவனும் கத்த ஆரம்பிச்சிடான். ஒரு கட்டத்துக்கு மேலே கத்தி இந்த மாதிரி பேசினாலாச்சோ அதுக்காவது பயந்து அப்படியே அழுகையை நிறுத்துவாளான்னு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி அவன் கத்தில் பயந்து தாரா ஒரு நிமிஷம் அப்படியே அழுகையை நிறுத்தினவருக்கோ அப்படின்னு இன்னும் விசும்பல் நிற்காமல் அப்படியே அழுதுட்டுருக்க. அவனும் என்னதான் ஆச்சு சொன்னால் தானே தெரியும், இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது, அது என்ன, ஏன் இப்படி அழற அப்படின்னு மறுபடியும் ஃபங்க்ஷன் பொறுமையாக கேட்க. இப்போ தாராவோ கைரா வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி அவ்வளோதான். ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன மனுஷன் இந்த ஆள், அடுத்தவன் செத்தா கூட அழுகிற உலகம் இது. ஆனால் இந்த மனுஷன் எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாமல், ஆமாம் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி தானே அலைஞ்சிட்ருக்காங்க. பெத்த பொண்ணுக்கு ஒரு அற்ப விஷயத்துக்காக செத்துட்டான்னு சொல்லி காரியம் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டானா அந்த மனுஷன். என்ன நடந்தது ஏது எதுவுமே கேட்கணும்னு தோணலையா அவருக்கு. நானும் அந்த ஆள் திருந்திடுவான், மனசு மாறிடுவார் அப்படின்னு இத்தனை நாள் காத்துட்ருந்தேன். ஆனால் அந்த ஆள் மனுஷன் ஜென்மமே இல்லைன்னு இப்போ தான் புரியுது. வர்ற ஆத்தத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சு 4 ஊமை குத்தணும் போல் இருக்குது. இவன் முகத்துக்காக பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான் ஃபங்க்ஷன். அப்படியே தாராவை பார்க்க அவ்வளோ அழுகையை நிறுத்தியிருந்தாலும் விசும்பல் இன்னும் நிற்கலை. கண்ணுலேருந்து தாரையாக டியர்ஸ் வழிஞ்ச அந்த கோடு அப்படியே மூஞ்செல்லாம் செவந்து போய் அழுது பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இவ்வளோ நாளாக அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மனசை சேர்த்தி அந்த அளவுக்கு கொண்டு வச்சுருந்துருப்பான். எல்லாத்தையும் போட்டு உடைச்ச மாதிரி இந்த கைரா பைபிள் அந்த வெள்ளை குரங்குக்கு வேறு வேலையே இல்லை. அந்த ஆள் தான் புத்தி கட்டு போய் ஏதாவது வளர்றானா அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சுட்டு போகணுமா. பார்க்க வந்தாலே நல்லதாக 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போகாமல் அவன் சொன்னதெல்லாம் வந்து சொல்லி பாரு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு அழுகிறதுக்கு அப்படின்னு. இப்போ அவனுக்கு கோவம் இல்லை கைரா மேலே தான். அவளுக்கு ஒரு நாளைக்கு என்கிட்ட மாட்டுவாள் அப்போ இருக்குது அப்படின்ட்டு, தாரா இங்கே பாரு சும்மா எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது, அவள் ஏதாவது உளறிட்டு போகிறா, இங்கே பார் அவர் ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பார், அந்த மாதிரிலாம் நடக்காது, சும்மா அழுதுட்டுருக்காத
சரியா அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக பங்க்சன் எவ்வளவோ சொன்னாலும் தாராவோ அப்படியே அழுத கண்ணோட, இல்லை என் தகப்பனார் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கிடையாது. அவர் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருந்தான்னா அதை தான் நடத்துவா. அவா நேக்கு நாள் குறிச்சுண்டா, ஐயரை பார்த்து நாள் குறித்து நேக்கு நேக்கு சொல்லவே முடியல. தாராவுக்கும் அழுகியா தாங்கலை. அவள் திருப்பி அழ ஆரம்பிக்க இது ஃபங்க்ஷனுக்கோ இதை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் கையெடுத்து தான் கைக்குள்ளே வச்சுட்டு அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, அழாத ப்ளீஸ். அவனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்கிறதுனே தெரில. இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்குங்கும் போது எவ்வளோ தான் ஆறுதல் சொன்னாலும் அவளுக்கு எவ்வளோ வலிக்கும்னு அவனால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன மனுஷன்னு அப்பா மேலே தான் செம்ம கடுப்பாகுது. எங்கே பாருங்க ஃபங்க்ஷன், உங்களுக்கு தெரியாது, எனக்கு என் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். என் பிராணனே அவர் தான். இந்த லோகத்திலே எனக்கு ரெண்டு பேர் தான் பிடிக்கும். அவள் என்ன சொன்னாலும் செய்வேன். என்னை மறித்து போக சொன்னால் கூட நான் செத்து போக என் ஜீவனை விட தயாராக இருப்பேன். அப்படி ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று அப்படின்ட்டு தாரா ஒரு நிமிஷம் பிரேக் விட்டு அவனை அப்படியே பார்க்குறா. ஃபங்க்ஷனுக்கும் அந்த பதில் தெரிஞ்சுதான் இருக்குது. அவள் வாயால் கேட்க ஆர்வத்தோட அப்படியே அவளே பார்க்க அப்படியே நிறுத்தினவளும், அதை விடுங்கோ, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா பெண்களுக்கும் அவள் தோப்பனார்னா ரொம்ப பிடிக்கும். அவளோட பேசணும், விளையாடணும், மடியில் படுத்துக்கணும், தோளில் சாஞ்சிக்கணும், அவளோட ஊட்டிக்கணும் அப்படின்னு பல ஆசைகள் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் சின்ன ஆசைகள் நிறையவே இருந்தது என் தோப்பனார். ஆனால் அதுக்கெல்லாம் எப்போவுமே விட்டதே இல்லை. அவள் எப்போவுமே ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாள். என்னை கிட்ட அண்டை விட மாட்டாள். நான் கூட அவர் அப்படி தான் அவர் சுபாவம்னு விட்டுட்டேன். ஆனாலும் என்ன தான் இப்படி இருந்தாலும் என் தோப்பனாருக்கு நான் மகள் இல்லையா, என்னை பற்றி அவர் மனசுக்குள்ளே ஆசைகள் பாசம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி அப்படின்னு அவளால் சொல்ல முடியல. சொல்லுனா உணர்வில் அவ்வளோ அழுது கரையிறா. இதை பார்க்க ஃபங்க்ஷனால் முடியல. தாரா அப்படின்னு அவளை கூப்பிட்டு, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்து. என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்தி உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னோடய பொறுப்பு அப்படின்னு அவன் சொல்ல, அப்படின்ட்டு அடி விசிம்பலோட கண்ணை தொடச்சிட்டு தாராவோ, நிஜமாவா ஃபங்க்ஷன் என்னண்ட அவளை சேர்த்து வைப்பேலா? எங்கள் அப்பா என் கூட பேசுவாளா? என்னை புரிஞ்சுக்குவாரா அப்படின்ட்டு அடுத்தடுத்த கேள்வியாக கேட்டுட்டு தாரா அப்படியே ஃபங்க்ஷனை ஏக்கத்தோட குழந்தைங்க அப்படியே வந்துட்டு எதையாவது கேட்டு வாங்கி தருவாங்களான்னு பார்க்கும்ல, அது மாதிரி பார்க்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனும், நீ என் கூட இருந்தீன்னா உங்கள் அப்பா என்ன ஒபாமாவை கூட கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு அவனும் ஒரு ஃப்ளோவில் சொல்ல, ஒபாமாவா, அவள் எதுக்கு, நீக்கு நான் அப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாராவுக்கும் சிரிப்பு வந்துடுது. குட் கேர்ள், இப்படி தான் எப்பவும் சிரித்த முகமாக இருக்கணும். இங்கே பாரு, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல. பாரு, இப்போது ரசகுல்லா மேரேஜ் மட்டும் முடியட்டும். அடுத்த வேலையாக உங்கள் அப்பாவை சரி பண்ணுறதான் என்னோடய வேலை. அதுக்கப்புறம் பாரு, சாரிடி குழந்த, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடின்னு வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்று உன்னை கூட்டிகிட்டு போகிறாரா இல்லையா பாரு, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் சொல்ல, ஷோ அப்படின்ட்டு சிரிப்பு வந்தது. அப்படின்ட்டு அவள் பார்க்குறா. அப்படியே அவளை பார்த்துட்டே, இங்கே பாரு, அதுக்கு நீ ஒன்று பண்ணோம். என்ன? நீ எப்போவும் சிரிச்சிட்டே இருக்கணும். இதோ இதே மாதிரி எப்போவும் நீ சிரிச்சிட்டே இருந்தால் தான் எனக்கு ஃபுல் எனர்ஜி வரும். உடனே டாப்அப் பண்ண மாதிரி எல்லா வேலையும் என்னால் ஃபுல் எனர்ஜியோடு பண்ண முடியும். அதே மூஞ்சி டல்லாக இருந்துச்சு, அவ்வளோதான், நானும் பேட்ரி போன மாதிரி ஆயிடுவேன். ஸோ சிரிச்சுக்கிட்டே இரு, நீ சிரிக்கிறதுல தான் எனர்ஜி இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்ல, என்ன சொன்னேன்? நான் சிரிக்கிறதுல உங்கள் எனர்ஜி இருக்கிறதா? என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே. நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்ட்டு தாரா ஒரு எதிர்பார்ப்போட ஃபங்க்ஷனை பார்த்து அப்படியே கேட்க, இல்லையா பின்ன நீ எனக்கு சாதாரணமான ஆளா என்ன? ஓ, அப்போ ரொம்ப ஸ்பெஷலோ? அப்படி யார் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அவளும் கேட்க, அது ஆல்ரெடி தான் சொல்லியிருக்கேனே, அதே தான். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெல்விஷரு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, எப்பா சாமி போதும், அழுது தலை வலிக்கிறது, நேக்கு ஒரு டீ கிடைக்குமா, போய் போட்டு வாங்கோ, என்னை மூணாவது சொல்ல விடுடி அப்படின்ட்டு அவனும் பார்க்க, அவ்வளோ தேவையே இல்லை, நான் கேட்கவே இல்லை, தயவு செய்து எனக்கு ஒரு டீ கொடுங்கோ, தலை வலிக்கிறது, இல்லை நானே போய். சரி இங்கே பாரு மாமி, இப்போ நான் சொல்ல வரதை நீ கேட்க மாட்டேங்கிற, பின்னாடி ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அவ்வளோ
நான் அதை அப்போ பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ காஃபி வேணும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவனும் எழுந்து கிச்சனுக்கு சிரிச்சிட்டே போக பின்னாடியே தாரா வர, ஓய் மம்மி தான் நானே டீ போட்டு வரேன், நீ ஏன் பின்னாடியே வந்த? நான் எங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராவோ அவன் கையும் அவள் கையும் மாற்றி மாற்றி, ஏன்னா கையை பிடிச்சிட்டு உட்காந்தவன் அப்படியே கையை பிடிச்சிட்டே நடந்து வந்துட்டான். ஸோ பின்னாடியே தாரா வந்துட்டா. அதான் அவள் சொல்லாமல் சொல்ல ஹீ அப்படின்னு பங்குச்சனும் வாசட்டு வளைஞ்சி, சாரி மாமி, அது ஒரு ஃப்ளோவில் கூடையை கூட்டிகிட்டு வந்துட்டேன், சரி நீ போய் உட்காரு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அசடு வலிய திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அப்படியே உட்காந்துட்டு தாராவுக்கும் சிரிப்பு தாங்கலை. ஸோ அழுதுட்டு இருந்தவ இப்போ அவனால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே நீங்களோ அப்படியே வந்துட்டு லீயை ரூமாக தேடி அலைஞ்சி ஒரு வழியாக ஒரு இடத்துல பார்க்க அவனும் அப்படியே வந்து லேப்டாப்பில் எதுக்கு பார்த்துட்ருக்கான். அந்த ரூம்குள்ளே நீங்கள் உள்ளே போகிற அவனுக்கு நீங்கள் தானே தெரியுது, இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்க. அப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் வர, அட பாடுறா மேடம்க்கு ஏன் ஞாபகம்லாம் வருது அப்படின்னு அவனும் செல்லம் கோவப்பட, உங்கள் ஞாபகம் இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து நிற்கிறீங்க. அப்பையும் அவன் கண்டுக்காமல் அப்படியே லேப்டாப்லேயே நோண்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்களோ குனிஞ்சிப்பா கணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. மொத்தம் மட்டும்தானா அப்படிங்கிறான். நீங்களோ ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி இப்போது அப்படின்னு ஃபேஸ்ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ண. அவ்வளோதான், இவனுக்கு சும்மாவே ரொமான்ஸ் பண்ண சொல்லி தரணும். நீங்களாக வாண்டடாக வந்து மாட்டினா விடுவானா? அடுத்த நிமிஷம் லேப்டாப்பை தூக்கி போட்டு டக்குன்னு உங்களை எடுத்து மடியில் உட்கார வச்சு உங்கள் லிப்பில் நீங்கள் பொறுமையாக கொடுத்த கிஸ்ஸை பொறுமையே இல்லாமல் கிஸ்ஸுங்கிற பேரில் கடிச்சு வைக்க, நீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவனை முட்டி தள்ளி ஒரு வழியாக மூச்சு விட அப்படின்னு பிரிஞ்சு இப்போ உங்கள் லிப்பை அப்படியே இழுத்து பார்த்து அவன் கடிச்சு வச்சதில் அவனையும் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. எதுக்கு முறைக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோனோ, இது பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறான். எதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறீங்க? அந்த பொண்ணு சொன்னதும் நம்பாம தானடி நீயும் பார்த்த, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணு ரெண்டுலேயும் அப்படின்னு கிஸ் பண்ண. யார் சொன்னா நான் நம்பினேன்னு? அதெல்லாம் நான் நம்பலை. யார் சொன்னா நம்ப மாட்டேன். ஏன் நீங்களே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏண்டி அப்படிங்கிற மாதிரி லீ பார்க்க, என் உயிர் எனக்கு துரோகம் பண்ணாது அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் நீங்கள் பேசவும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உங்களே தான் பார்க்குறான். அட எங்கப்பா என் புஜ்ஜிக்கு இவ்வளோ பேச தெரியுமா அப்படின்னு பார்க்க, இது என்ன இதுக்கு மேலே எனக்கு நிறையா பேச தெரியும், ஏன்னா நீங்கள் தான் பேசவே விட மாட்டேங்கிறீங்க. உங்கள் கண்ணை பார்த்தாலே பேச்சே வர மாட்டேங்குது. தெக்கி திணறி தைரியத்தை வர வச்சு நான் பேசினாலும் நீங்கள் பேச விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வெக்கத்தோடு பார்க்க அவனுக்கு புரிஞ்சுது. அவனும் லிப்ஸை பைட் பண்ணி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, இப்போவும் அதே தாண்டி, உன்னை பக்கத்தில் வச்சுருக்கும் போது எனக்கு நீ பேசி கேட்கறத விட உன் பேசாத இந்த இதழ்கள் தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போவும் அதே ஃபார்முலாவை தான், பேச விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் இழுத்தவனும் மறுபடியும் விட்ட கீசை அப்படியே தொடங்குறான். இங்கே அடியே பாப்புக்குட்டி எல்லாரும் கிளம்பிட்டாங்க, வா நம்மளும் போவோம் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸோ அப்படியே ஒரு மாதிரி கிறக்கமாக அவளை பார்த்து பேச, நம்மளால் இவ்வளோ நேரம் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்த சாரா பயபிளையோ டக்குன்னு அட ஆமாம் எல்லோரும் எப்போ போனாங்க, என்கிட்ட சொல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. சரி சரி வாங்க நம்மளும் போவோம், நான் போய் சின்சான் பார்க்கணும், நான் தான் குட்டி பையன் செய்யும் சேட்டை அப்படின்னு சொல்லி அவளோ பாட்டு பாட, என் பேர் சின்சானே அப்படின்னு அவளோ வந்துட்டு பாட்டை பாடிக்கிட்டு இருக்க. இவனுக்கோ அடியே ஆளையும் மண்டையும் பாரு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு சின்சான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, உனக்கு ரொமான்ஸே வராதா, ரொமான்டிக்னா என்னன்னே தெரியாதா அப்படின்ட்டு அவளை அப்படியே பாவமாக பார்க்க. ரொமான்டிக்கா அதெல்லாம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான், இப்போல்லாம் அதை பற்றி பேசினா கட் பண்ணிடுவேன் அடி சொல்ல ஆத்தி அப்படின்னு ஃபிலிக்ஸை பார்க்க. அவ்வளோ மறுபடியும் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க. அடியே காலேஜையாவது சீக்கிரம் முடிப்பியா, இப்படியே சொல்லிவிட்டு அரியர் வச்சு இன்னும் ரொம்ப டைமை எக்ஸ்பெண்ட் பண்ணிடாதடி அப்படிங்கிற மாதிரி அவனும் கெஞ்சிக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் அவ்வளோ டக்குன்னு அவன் மடிக்கு மாறி அப்படியே அவனை டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து இப்போது அவன் லிப்பில் பயங்கரமாக இவ கிஸ் பண்ண. ஒரு நிமிஷம் அவனே ஷாக் ஆகிரான், என்னடி நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நிமிஷம் சுதாரிச்சு இவனும் பேக் கிஸ் பண்ண. ரொம்ப நேரம் அந்த கிஸ் டீப்பாக, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃபிலிக்ஸுக்கும் தான் ஒய்ஃபோடு இருக்கணும்னு ஆசை இருக்காது. அவள் தான் வந்துட்டு இப்படி விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு படிக்கணும், அது வரை கிட்ட வேறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்கிக்கிட்டு வருகிறான். அவனும் அப்படி தான் படிக்கிறவ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுருப்பான். இருந்தாலும் அவனுக்கும் ஆசைகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போதெல்லாம் கூட இவன் அஞ்சலி பாப்பா மாதிரி நடந்துக்கிட்டான். அவனும் என்ன தான் பண்ணுவான். ஸோ அப்படியே வந்துட்டு இதுதான் சான்ஸுன்னு அவனும் அப்படியே அழுத்தி கிஸ் பண்ண. ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப நேரம் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே மூச்சு வாங்க பிரிஞ்சவங்க அப்படியே பார்க்க அவனுக்கோ அப்படியப்பா இதெல்லாம் உண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எங்கே வாழ்க்கை பூரா சாமியார் ஆயிடுவானோ அப்படின்னு பயந்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அவ்வளோ சிரிச்சிட்டு ஹலோ
காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மெயின் மேட்ரு தான் இல்லைன்னு சொன்னேன். இந்த மாதிரி சலுகைகள்லாம் உண்டு தான். அதுக்காக பர்மிஷனாக கேட்கணுன்னா எந்த அவசியம் இல்லை, என்ன மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னவளோ அடுத்த நிமிஷம் எங்கே அடுத்த கிஸ் அடிச்சிருவானோன்னு சிட்டாக பறந்து போக அவள் போனதும் இன்னும் இங்கே ஃபிலிக்ஸோ அவள் கொடுத்த கிஸோட மயக்கத்திலே உட்காந்துருக்கான். நம்மளால் ஃபேக்லேயோ அப்படியே கைராவை பார்த்த மயக்கத்துலேயே அவளை பற்றின நினப்பில் தூக்கம் வராமல் பிறண்டவனுக்கோ கனவுல அவள் கூட 4 குழந்தைய பிறந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவள் நினப்பு தான். காலையில் எழுந்ததும் கூட அவளோட நினப்பு தான். இங்கே நம்மளோ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அடித்து பிடிச்சி வேகமாக வந்தால் அவளோட ஸ்கூட்டி வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுது. ஷிட், இது வேற. ஐயோ, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சே, எப்படி போகிறது? ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் போகணுமே அப்படின்ட்டு அவளோ வந்துட்டு பரபரப்பாக ஓடி வந்து சரி பஸ்ஸில் போயிடலாம், வரும்போது பார்த்துக்கலாம் ஸ்கூட்டின்னு ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அது இந்திய மக்கள் தொகையில் பாதியை ஏற்றிக்கிட்டு ஒரு சைடாக சாஞ்சி பெப்பரை பேன் வந்துட்டுருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு இவ்வளோ கூட்டம், நேரமே சரியில்லை, இதில் தான் போய் ஆகணும், சரி நாளை ஆகிடுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே வேறு வழி இல்லாமல் அப்படியே 2 படியில் தான் இறங்கி முடிஞ்சிருக்கு. 2வது படியில் தான் அவள் நிற்கிறா. அவ்வளோ கூட்டம். அவள் அப்படியே நின்றுட்டுருக்க. பஸ் எடுக்கும்போது கரெக்டாக வந்துட்டு அப்படியே ஒரு ஹேண்டு ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே பஸ்ஸை விட்டு கீழே இருக்கா. அவள் ஒரு நிமிஷம் பதறி போய் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே நம்மளால் ஸ்டைலாக நின்றுட்டுருக்கா. ஸோ அவனை பார்த்ததுமே இவாளா அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அவன் ஷர்ட்டை இன்னொருத்தவனோ அப்படியே காலரை பிடிக்க அடுத்த நிமிஷம் திரும்பி கூட பார்க்கல. கையாலேயே முட்டியில் வச்சு ஒரு குத்து, ஒரு ஊனு தான். அப்படியே அவன் மூக்குலேருந்து பொல பொலன்னு ரத்தம் கொட்டா. ஆத்தி அப்படின்னு இவள் பயந்து போய் நிற்க. அப்படியே திரும்பி பார்க்காமே ஒத்த கையாலேயே அவனை சும்மா தம்சம் பண்ண. பஸ்ஸுக்குள்ள அந்த லேடிஸ்லாம் இன்னும் போடு, இன்னும் 4 போடு அவனை தடிய, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களை உரசிக்கிட்டு பொறுக்கி ராஸ்கல், இப்படி யாராவது தட்டி கேட்டதான் உண்டு அப்படி இப்படின்னு கத்த. ஒரு கையில் இவளையும் பிடிச்சிட்டு அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்குள்ளே அடி வாங்கினவனோ ரோட் சைடு ரோமியோ ஓடியே போயிடுறான். ஸோ அவனை அப்படியே பார்த்துட்டு நிற்க. இங்கே திரும்பி லியோ கைராவை பார்க்க, எதுக்கு அவளை அடிச்சேல், சரியான ரவுடியாக இருப்பேல் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க. போட்டேனா பாரு, ஏண்டி அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் அவனை எங்கே டச் பண்ண தெரியுமா? அது கூட தெரியாமல் பப்பரை பேன் நின்றுட்டுக்க. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உன்னெல்லாம் என்ன தடி சொல்கிறது அப்படின்னு அவள் அப்படியே முழிக்க. அப்படியே அவனும் அவளை விட்டுட்டு நகர. இவ என்ன சொல்கிறா? அச்சோ, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு அவள் யோசனை இருக்கும் போதே அவனோ பைக் எடுத்துகிட்டு முன்னாடி நின்று ஏறு அப்படிங்க. நான் ஏன் உங்களோட வரணும், நான் உங்களோடலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே முன்னாடி நடக்க ஆரம்பிக்க. அப்படியே பால் பண்ணிடுறான் அப்படின்னு கூப்பிட. எது அனு? சரி பட்டர் பன், வந்து ஒழுங்கா பைக்கில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிட்ட வர. என்ன நினச்சிட்டு இருக்கேன்? சொன்னா ரவுடியாக இருப்பேன் போல். என்ன நான் என்ன உங்களுக்கு பொண்டாட்டியா? எப்போ பார்த்தாலும் அதட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்க. ஆமாம் பொண்டாட்டி தான். வருங்கால பொண்டாட்டிடி, என் பட்டர் பண்ணு, வா வந்து ஒழுங்கா பின்னாடி ஏறு, இல்லை முன்னாடி வச்சு பைக்கை ஓட்டிகிட்டு போவேன். நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்க. அவன் பார்வையிலே செஞ்சாலும் செய்வான் எம்மகாதவன் அப்படின்னு பயப்படுறா. என்னடி வர்ற ஐடியா இல்லையா? அப்போ நானே அப்படின்னு அவன் கை கூட ஆத்தி இருங்கோ அப்படின்னு தள்ளிட்டு இப்போது அவள் பேக் எடுத்து முன்னாடி அப்படியே வச்சுட்டு அப்படியே அவள் ஷால் எடுத்து முகத்தை மறைச்சி கட்ட பாடுறா அப்படின்னு அவனும் இப்படி பார்த்துட்ருக்கான். அவ்வளோ ஷால் எடுத்து நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபேஸை இப்போ கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையும் வாங்கிட்டு வந்து பின்னாடி அப்படியே உட்கார. அவனுக்கோ அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என் பட்டர் பன், ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு அப்படியே அவளை பார்த்து அப்படியே வந்து சைகை செஞ்சுட்டு அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண. அவ்வளோ இருக்கிற வீதியெல்லாம் அவளுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். தோப்பனர் பார்த்தாருனா அவ்வளோதான், எனக்கு அடுத்து காரியம் பண்ணிவிடுவா அப்படின்னு பயம் இருந்தாலும் அவன் கூட போகவும் பிடிச்சிருக்கு. அவனுக்கும் அதுக்கு மேலே இது நாள் வரைக்கும் எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு ஏதோ பழி வாங்கணும்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவன் இவன் என்றைக்கு அவன் மனசுக்குள்ளே வந்தாலோ அன்னையிலேருந்து ரெக்க கட்டி பறக்குது மனசுன்னு அவன் நினப்பாவே இருந்தவன் இன்றைக்கி அவளை பார்த்து அவள் தரிசனம் கிடச்சதும் விடுவானா என்ன? அவனும் ஹாப்பியாக அவளோட செட்டில் ஆகிற லைஃப்பை யோசிச்சுட்டு கல்யாண வேலைகள்லாம் தடபடலாம் நடந்தாலும் அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க அவ்வளோ கிராண்டாக. இது வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணம் நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோ செம்மையாக வந்துட்டு கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லாம் பார்த்து பண்ணுறான். அதெல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன தான் வந்துட்டு லீயோட இத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்குள்ளே வந்து இந்த நீங்கள் வந்து சின்ன பொண்ணாக இருந்ததுலேருந்து மிடில் கிளாஸ், அதை விட லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தது, எதுவுமே கிடைக்காம எல்லாத்துக்கும் ஏங்கி நின்ன பொண்ணு, எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல படபடப்பு பதட்டமும் இவ்வளோ பெருசாக நம்ம கல்யாணம் நடக்க போதா நம்பிக்கையின்மை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே போட்டி போடுது. கல்யாணங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு
அப்பா அம்மானு கூட வந்து ஆதரவு சொல்லி வழிநடத்த ஆள் இருப்பாங்க. யாருமே இல்லாதப்ப அண்ணன் மட்டும்தான். அவனும் பெருசாக அவங்களோட வந்துட்டு சின்னதுலேருந்து இல்லாதனால என்ன நினைக்கிறீங்கன்னு கூட மனசில் நினைக்கிறத அவனுக்கு தெரியாது. அவனுக்கோ அவன் பொண்டாட்டி கூட வந்துட்டு சிரமம் வைக்க மாட்டான். அவள் எதாக இருந்தாலும் மனசில் தோன்றதை டப்புன்னு சொல்கிறாள். பட் நீங்கள் அப்படியே ஆப்போசிட், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க. அதனால் உங்களால் எதையும் சொல்ல முடியல. நீங்கள் எதையும் சொல்லணும்னு தேவையில்லை. உங்களோட மனசை புரிஞ்சு நடக்கிற ஒரே லீ மட்டும்தான். அவன் உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறான். ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டி எப்படி இருக்கு புஜ்ஜி, பிடிச்சிருக்கா ரா பேபி அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்க, நீங்களோ பயம் பதட்டோன்னு கலந்து அவனை ஒரு மாதிரி பார்க்க அவனுக்கு ஒன்றும் புரியாமலே, எதுக்குடி பயப்படுற, ஏன் நர்வஸ் ஆகுற, இங்கே பார், நமக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை, இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஆனாலும் நான் உன்னை பார்த்துக்குவேன் புஜ்ஜி, எனக்கு தெரியும், நான் உன் கூட இருக்கும்போது பயப்படாத புஜ்ஜி அப்படின்னு 1000 தைரியங்கள் சொல்கிறான். இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அந்த கல்யாண படபடப்பு அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, என்ன தான் வேலை இருந்தாலும் அவன் ஒரே ஆளாக வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்கிறான். உங்களை சாப்பிட வைக்கிறதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக நேரத்துக்கு செஞ்சுருவான். ஸோ என்ன தான் உங்களை வந்து பார்த்துக்கிட்டாலும் கல்யாணம் பண்ணுறது ஸ்ட்ரிக்டாக கூட இருக்கவே கூடாதுன்னு அந்த 2 நாளைக்காவது பிரிஞ்சிருங்கன்னு பிரித்து விட்டுடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் உங்களை தாரா கூட தூங்க வைக்க இங்கே நம்மளுக்கோ உங்கள் நினப்பு தான். இருந்தாலும் அவனுக்கோ அம்மா கூட இருந்தால் கூட உள்ளே பூந்து தூக்கிட்டு வந்திருப்பான். இன்னொரு வயசு பொண்ணு இருக்கனால அந்த ரூம் பக்கமே வரல. அவ்வளோ நல்லவர் நம்ம லீ. ஸோ வந்துட்டு அப்படியே உங்கள் நினப்போட அவனும் லேப்டாப் வச்சுட்டு அப்படியே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க. இங்கே பங்க்ஷனோட தான் இன்னொரு லீ இருக்கான்ல, அவன் தங்கியிருக்கான். மற்றபடி வந்துட்டு எல்லோரும் தனித்தனி ரூமில் இருக்காங்க. ஃபிலிக்ஸ் வந்துட்டு சாரா கூட இருக்கான். நம்ம அது பங்க்ஷனுக்கோ காதில் ரத்தம் வர அளவுக்கு இந்த லியோ அப்படியே கைராவை பற்றி பேசி கவிதையாக சொல்லி சாவடிச்சிட்ருக்கான். அடே நல்லா முடியலடா, நைட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் ரொம்ப தேவையா, நானே நான் ஸ்டாப்பாக பேசுவேன், எனக்கே டஃப்பு கொடுக்குறியாடா நீ, என்னடா பேசி பேசி இந்த காஜ் ஜவ்வு அருந்து ரத்தம் வந்துடும் போல இருக்கு, செத்த வாயை மூட்டு படுத்து தொலையாண்டா, கல்யாண வேலையெல்லாம் பார்த்து பார்த்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் என்ன கெஞ்சினாலும் விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி லியோ மறுபடியும் அடுத்த கவிதைக்கு தாவிட்டான். இதை கேளண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கேத்துனாதான் எரியும் ஜோதி, அவளை பார்த்தாலே எனக்குள்ளே எரியுது காதல் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கவிதைங்கிற பேரில் அவனோ படுத்தி எடுக்க, இங்கே பங்க்ஷனோ வாய முறா கேனக் அப்படின்னு, அடே அண்ணா அப்படின்னு ஒரு நிமிஷம் அடே லீ பதற, கேன குரங்குன்னு சொல்ல வந்தேன், வாயை மூடிட்டு போடுறா குரங்கு, முடியலடா, காலையில் விடிஞ்சால் நிறைய வேலை இருக்குது, சும்மா போட்டு இம்சை பண்ணாமல் படுத்து தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, உன் கூட போய் என்ன கோத்து விட்டாங்க பார், எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷனை புலம்பிட்டு திரும்பி படுக்க, டே அண்ணா இதைக்கேல அப்படின்னு திருப்பி கூப்பிட, டே வேணாம் படுத்துருன்னு, இப்போ கேளு, சூரியனை சுற்றுது பூமி, என் மனசுக்குள்ளே சுற்றுது அந்த மாமி, அடிங்க மவனே வாயை மூட்டு படுக்க மாட்டியா நீ, சாவுடா செத்து தொலைடா செத்த பயலை நார பயலைன்னு அப்படியே வந்துட்டு பங்க்ஷனோ கடுப்பாகி அப்படியே தலைவணி எடுத்து மூஞ்சில் வச்சு அமுத்தி, இன்னையோட இந்த கொசு தொல்லையை ஒழிச்சு விட்டுறேன், என்னால் முடியல, என்ன பாடுபடுத்துகிற செத்த பயலை, சும்மா இருக்கியா செத்த நேரம் அப்படின்னு போட்டு அமுத்துன்னு அமுத்திட்டு இருக்கான் பங்க்ஷன் கடுப்பாகி. உடனே அண்ணா என்னடா கருப்பாம்பூச்சி மாதிரி என்னை போட்டு இந்த கமுத்தி அடிச்சிட்டு இருக்காரு, பின்ன நீ படுத்துகிற பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே அடிச்சு கூறல. இங்கே அப்படியே ஃபிலிக்ஸ் கைக்குள்ளே சாராவோ அப்படியே படுத்துட்டுருக்க, பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். என்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, உனக்கு ஏதாவது மனசில் வருத்தம் இருக்காடி, ஃபீலிங்ஸ் இருக்கா, சொல்லுடி, எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்க, எனக்கு வருத்தம் ஃபீலிங்கா, ஏன் பையா எனக்கு எதுக்கு ஃபீலிங் வரப்போகுது, என் அண்ணன் என் கூடவே இருக்கான், நானாக இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை, அதுவும் இல்லாமல் என் உயிர் நீ என் கூடவே இருக்க, இதை தாண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டா கேட்க, அது இல்லை, எல்லாருக்கும் கல்யாணங்கிறது ஒரு சுபகாரியம், அது வாழ்நாளில் ஒரு தடவை தான் ரொம்ப நல்லா நடக்கணும்னு நினைப்பாங்க, அதே மாதிரி நமக்கும் வந்தது, ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலையும் சரி, நம்ம 2 பேரோட மனசும் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தனால நம்ம ஒழுங்காகவே அதை செலிப்ரேட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது, அதான் நீ ஏதோ வந்து நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கல்யாணத்தப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும், 2 பேருமே ஒரு இறுக்கமான மனநிலையில் இருந்திருப்பாங்க, அந்த கல்யாணத்தை வந்து 2 பேராலையும் சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ அதான் ஃபிலிக்ஸ்க்கோ இப்போ எல்லாத்துக்கும் பிரம்மாண்டம் நடக்கும்போது நம்ம பொண்டாட்டிக்கும் ஆசை இருக்குமோ, அவளுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங்கில் கேட்க, ஐயோ பையா அப்படின்னு இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்து, அப்படிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எனக்கு சொல்லப்போனால் நம்ம கல்யாணம் எந்த சூழ்நிலையில் வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துச்சு, என் நானாக இருந்தான், நீ என் பக்கத்தில் எனக்கு பிடிச்ச என் உயிரில் கலந்த நீ
எனக்கு முழுசாக சொந்தமான நாள். அது ஒரு சில தினங்கள் தான் என்னோடய மனசுக்குள்ளே அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு தான் நம்ம கல்யாணமும். அதிலலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என் பையன் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? எப்படி நடந்தா என்ன? கல்யாணம் நடந்துருச்சு, நீ என் கூடவே இருக்க, இது போதும் பையா அப்படின்னு இன்னும் இறுக்கி கட்டி பிடிச்சி அப்படியே கணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண. அவனுக்கும் ஹாப்பி. தேங்க்ஸ் பாப்பு அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த நைட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது எதெல்லாம் மிஸ் பண்ணானோ அதெல்லாம் ரெண்டு மடங்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் வந்து எந்த டிசைன் போடுறது எதுவும் தெரில. பட் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணது லீ தான். இந்த மாதிரி என் பொண்ணாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனும் உங்கள் கை நிறைய இருக்க மெஹந்தியை உங்களை தூக்கி மடியில் வச்சு ரசித்து பார்க்குறான். அப்படியே உங்கள் கண்ணத்தில் பேபி செம்மையாக இருக்குடி, இப்போயும் ஒன்று தூக்கி வச்சு கொஞ்சம் போல் இருக்குது, இப்போயும் அதானே பண்ணுறீங்க, இது இல்லடி அதுக்கும் மேலே அப்படின்னு அவனும் கிறக்கமாக சொல்ல. நீங்கள் ஷை ஆகுறீங்க. இங்கே அப்படியே வந்துட்டு தாராவுக்குமே வந்துட்டு ஃபங்க்ஷன் இதோ இது நல்லாயிருக்கும் நீ போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் போட்டுட்ருக்கா. இப்போ ஃபிலிக்ஸை எழுத்துட்டு வந்து நான் மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடி உனக்கு மெஹந்தி வைக்கணும் பையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ல. ஃபிலிக்ஸோ அடியே எனக்கு மெஹந்தியா சும்மா ரெடி நல்லா இருக்காது அப்படிங்க. எல்லோரும் சொல்கிறாங்க மருதாணி வச்சா கை சிவக்குமா, அந்த சிவப்பில் தான் புருஷன் பொண்டாட்டி மேலேயும் பொண்டாட்டி புருஷன் மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தெரியுமா? அதுக்கு உனக்கு என்ன நான் தான் டெஸ்ட்டு கிடச்சனா அப்படின்ட்டு நீ தானே என் புருஷன் பையா, இப்போ ஒன்றா தான் வச்சு டெஸ்ட் பண்ண முடியும், உன் மனசில் நான் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு கிண்ணி எடுக்க. என்னடி இது? இதுதான் மருதாணி, நானே அரைச்சது, இதை கையில் வச்சா செம்மையாக சிவக்கும், அப்படி சிவக்கலைன்னா உன் மனசில் நான் இல்லைன்னு அர்த்தம், அதெல்லாம் பாரு ரத்தம் மாதிரி சிவக்கும், நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. அதை தானே பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படியே அவனோட ரைட் ஹேண்டை பிடிச்சி அதில் உள்ளங்கையில் அப்படியே வந்துட்டு ஒரு நிறைய பெரிய பால் மாதிரி எடுத்து வைக்க. என்னடி இவ்வளோ பெருசு வைக்கிற? அப்போ தானே தெரியும். அது சரி, விடிய உட்காந்து வச்சாலும் வருஷம் ஆனாலும் அது சிவக்க போகிறதில்ல அப்படின்ட்டு ஃபேக்லேயோ அந்த உட்கார. ஃபிலிக்ஸோ நான் மறைச்சி பார்த்து ஏன்டா எதுக்குடா அப்படி சொல்கிற அப்படிங்க. அப்போ சாரா திருன்னு முழிக்க. ஏண்டா காதல் கண்ணை தான் மறைக்கும் மூக்கையுமா மறைக்கும் வாட் அப்படின்ட்டு அவன் முழிக்க. பின்ன கொத்தமல்லி சட்னியை வச்சா எங்கேருந்துடா செவக்கும், குர்ரா எனக்கு சட்னியை, நானே இட்லிக்கு தொட்டு திங்கிறதுக்கு சட்னி அரைச்சி வச்சா அதை தூக்கிட்டு வந்து ஓம் பொண்டாட்டி உனக்கு மெஹந்தின்னு வைக்கிறான், அதையும் ஈன்னு வலிச்சிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கியே, உன்னெல்லாம் அடப்பாவீங்களா, இதுக்கு தான் காதல் செய்கிற மாயம் போல், சரி தள்ளு, எனக்கு வேறு இட்லிக்கு சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபிலிக்ஸ் கையில் இருக்க சட்னி எடுத்து வாய்க்குள்ள வைக்க. எதை சட்னியா அப்படின்னு ஃபிலிக்ஸோ மோந்து பார்க்க. சாராவோ திருன்னு முழிக்கா. அடி பாவி நானே அரைச்சிடலாம் புருடா விட்டேன், இன்னுமா அந்த பொய்யெல்லாம் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு அங்கே ஒரே கலக்கலப்பாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி போயாச்சு. பிகாஸ் கல்யாணம்ல. ஸோ பரபரப்பாக இருக்குது இங்கே. அப்படியே நம்மாலோ பட்டு வேஷ்டி சட்டையில் அம்புட்டு அழகாக அப்படி கம்பீரமாக லீ மாப்பிள்ளைக்குரிய தோரணையோடு அப்படியே கிளம்பி ஹேண்ட்ஸமாக வந்து நம்மால் நிற்க. மற்றவங்களாம் பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம சாராவோ அப்படியே வந்துட்டு ஸ்கர்ட் அந்த ப்ளவுஸோடு அப்படி நின்றுட்டுருக்கா. அவ்வளோ அப்படியே குறுன்னு ஃபிலிக்ஸை தான் பார்த்துட்டு இருக்க. அவனும் அவளையே தான் பா என்ன அழகு நம்ம பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே அவளை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் வாயில் வாட்டர் ஃபால்ஸோட. பையா இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிற, உனக்கு கட்ட தெரியுமா தெரியாதா? இங்கே பாரு, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, கல்யாணம் ஒழுங்காக இருக்கணும் என்னோடய சாரி, பேசாமல் தெரிலன்னா சொல்லு, நான் போய் தாராக்கிட்டையாவது அழகாக கட்டிக்கிறேன், நீ எதுவும் சொதப்பி வச்சிடாத, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக போயிடும் பையா அப்படின்னு சொல்லி அவள் கத்திக்கிட்டு இருக்கும் போதான் இவ்வளோ நேரம் அவளை பேன்னு பார்த்துட்டு இருந்த ஃபிலிக்ஸோ அது ஏய் இருடி அதெல்லாம் நான் சூப்பராக கட்டுவேன் அப்படின்ட்டு சாரியை எடுத்துகிட்டு இப்போ கிட்ட வரான். அப்படியே அவளை ஒரு நிமிஷம் உச்சி முதல் பாதம் வரை அப்படியே ஐயோ நம்ம பொண்டாட்டி கை கெட்டின தூரத்தில் தான் இருக்கா, ஆனால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அவனும் அவளே பார்க்க. பையா நேற்று ஏதோ நான் கொத்தமல்லி சட்னி வச்சு விளையாட்டு பண்ணேன்ட்டு நீ இப்போ சாரியில் நீ விளையாடுறாதடா, அப்புறம் மற்றவங்களாம் பார்த்து மானம் போயிடும் பையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ல. அதெல்லாம் இல்லை, உன் புருஷன் மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா? அது இல்லை பையா, ஷூ நான் எப்படி கட்டுறேன் பார், சரி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக நிற்கா. இப்போ சாரியை எடுத்து அப்படியே ஹிப்பில் சொருவ பண்ணணும். நடி இது அப்படின்னு கேட்க. என்ன அப்படின்னு அவளும் குனிஞ்சு பார்க்க. அவன் காட்டின இடத்த பார்த்து அதுவா மச்சம், அவளுக்கு ஹிப்புக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே ஒரு மச்சம் இருக்குது. அடேங்கப்பா எவ்வளோ பெருசில் ரொம்ப அழகாக இருக்குடி, இதை எப்படி நான் அன்றைக்கி பார்க்காம போனேன் அப்படின்ட்டு அதை அப்படியே டச் பண்ண போகிறான். அப்போ பட்டுன்னு சாரா அவன் கையிலே அடியை வச்சு
என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த ஆராய்ச்சி இப்போ ரொம்ப அன்னைக்கு முக்கியமா? சரியாகவே பார்க்கலடி. அதுக்கு ஒன்ஸ் மோர். பிச்சு போடுவேன். இப்போ முகூர்த்த நேரம் என்ன வேலை பார்க்குறீங்க? நீங்கள் விடுங்க, உங்கள் பார்வையே சரியில்லை. நான் போய் வேறு யார்ட்டையாவது கட்டிக்கிறேன். ஓகே ஓகே சரிடி பொண்டாட்டி, ஓரம் பண்ணாத, நானே கட்டி விடுறேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக லியோ ஃபிலிக்ஸோ கட்டுறேங்கிற பேரில் கட்டுறதை தவிர மற்றதெல்லாம் பண்ணி ஒரு வழியாக சாரியை கட்டி முடிக்க தள்ளுங்க முடியல அப்படின்னு அவ்வளோ அப்படியே ஷை ஆகிட்டே சாரா வெளியே வர பின்னாடியே அப்படியே வந்துட்டு அப்படியே செம்ம அழகாக ஃபிலிக்ஸும் பட்டு வேஷ்டி சட்டையில் அப்படியே வரான். அவளை அப்படியே பார்க்க அவ்வளோ ஐயோ அப்படின்னு ஷையாக அவள் கண்ணக்குழி அழகில் அப்படியே விழுந்துடுறான் பயப்பில். அவனும் ஐயோ இதை வேறு நேரங்காலம் தெரியாமல் டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்காளே, இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு அடக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோ பின்னாடியே ஒரு மயக்கத்தில் சுற்றிட்டு இருக்க. இங்கே அப்படியே வந்துட்டு சாரி கட்டிட்டு வெளியில் கீழே குனிஞ்சு சாரி ஃபிலிட்ஸை சரி பண்ணிட்டு வந்த நம்ம தாராவோ அப்படியே பங்க்ஷனை எதிரே வந்தவனை கவனிக்காமல் போது 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஒருத்தர் பங்க்ஷன் பார்த்து அப்படின்னு ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிச்சவனோ அப்படியே அவளே பார்க்க அவளும் சாரி அப்படிங்கிறா. பரவாயில்ல பார்த்து அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அப்படியே அவளை பார்க்க அந்த படபடக்கும் இமைகளில் மை வச்சு அவ்வளோ அழகாக அவள் சாரியில் இருக்க அந்த மாமியோட அழகில் விழுந்துட்டான்னு சொல்லும். ஃபங்க்ஷனுக்கோ இப்போவே இவளை இப்படியே தூக்கிட்டு போய் தாலி கட்டணுங்கன்னு உடம்பெல்லாம் பரபரட்டு இருக்கு. அதுவும் அவள் லிப்ஸை பார்க்கும்போது அந்த லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ணணுன்னு உனக்கு திடீர்னு தோண டே ஒழுக்க சீலா என்னடா அப்படின்னு அவன் உள் மனசே தட்டி எழுப்ப சேச்சே எல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனும் அமைதி காக்க அவ்வளோ சும்மா சொல்லக்கூடாது, இந்த வேஷ்டி சட்டையில் ரொம்ப அம்சமாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே வந்துட்டு அவனுமே அவளை தான் பார்க்குறான். மாமியும் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நின்னா எங்கே அவளை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுமோங்கிற பயத்தில் பங்க்ஷன் பதறி போக அங்கே தாராவுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ இவ எப்படி இருக்கா அப்படின்னு அப்படியே அங்கேருந்து குடுன்னு ஓடிடுறா. ஸோ நம்மாலோ வந்து அப்படியே அந்த ஐயர் முன்னாடி உட்காந்து மந்திரத்தை சொல்லிவிட்டு எப்படா நீங்கள் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அவங்கள அப்படியே அந்த ரெட் கலர் பட்டு சாரி அப்படியே அவ்வளோ அழகாக எல்லாம் மேக்கப்பு பண்ணி கூட்டிகிட்டு வர நம்மால் அசந்து தான் போயிட்டான். அவங்கள பார்த்த தருணத்தில் டக்குன்னு மண்டபத்தை விட்டே எந்திரிக்க போக உடனே வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ஃபிலிக்ஸும் பங்க்ஷனு தான் பிடிச்சி பாஸ் அப்படின்னு பங்க்ஷனும் என்ன பண்ணுற மச்சான் அப்படின்னு ஃபிலிக்ஸும் கேட்கதான். இப்போ தான் புரியுது, சாரி அப்படின்ட்டு அவனை தன்னை மறந்து சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்தவன் தான். அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வர நீங்கள் தலை குனிஞ்சு வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அவனும் ஒவ்வொரு கண்ணால் அவங்கள பார்த்தவன் தான் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அம்புட்டு அழகு சும்மாவே ராபேபின்னு சுற்றுருவேன். இப்போ விழுந்துட்டான். அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கா. ஐயரோ மந்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும் போது தான் அவனுக்கு ஞாபகமே வந்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு வழியாக மங்கள நாணை எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்க அதை கையில் எடுத்து உங்களையும் பார்க்குறான். அப்படியே கிட்ட கொண்டு கட்டவா அப்படின்னு கேட்க இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணங்கிற மாதிரி அப்படிங்கிறீங்க. அவன் தாலியை கட்டி 3 முடிச்சு போடும்போது உங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் அவன் கையில் சொட்ட. ஆனந்த கண்ணீராக இருந்தாலும் இதுக்கு மேலே உன் கண்ணிலேருந்து கண்ணீரை வரக்கூடாதுடி, இதுதான் நீ அழுகுற கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ ரா பேபி அப்படின்னு அவங்க 4 இயரில் அப்படின்னு ஆழமான ஒரு கிஸ் பண்ண நீங்களும் அவனை ஆசையோடு பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே அந்த தருணத்தை அழகாக வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே அது ஃபோட்டோவும் கேப்சர் ஆகுது. சரி ஒரு ஸ்வீட்டான ஒரு டே. சரி ஓகேடா, இதை முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.